என்னத்தையாவது பேசி வைக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் உன்னால பெரிய இடையூறா இருக்கு. ஒண்ணுலேருந்து வெளியில நின்னுட்டு நீ என்னத்தையாவது பேசிட்டு போ. இதுக்குள்ள இருந்தா என்னை கேட்காம நீ எதையும் பேசக்கூடாது. உனக்கு கட்சி வேணும், அண்ணன் வேணும்னா நான் சொல்றத என்னை கேட்டு தான் பேசணும். இந்த கோட்டுக்குள்ள தான் நின்னு விளையாடணும். இல்ல நீ வெளியில போயிட்டு நீ விலகிரு. விலகிட்டு நீ என்ன வேணாலும் பேசு. எதையாவது ஒண்ண பேசி விடுற, எதையாவது ஒண்ண செஞ்சு விடுற. அது சரியில்லையே. உனக்காக என்ன ரொம்ப சகித்துட்டேன். ரொம்ப பொறுத்துட்டேன். அது பார்த்துக்க நீ தான் முடிவு எடுக்கணும். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். மோகன்ஜி சத்ரியன் திரௌபதி அப்படிங்கிற ஒரு திரை காவியத்தின் வழியாக எப்படி ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீதும் அந்த கட்சியின் மீதும் எவ்வளவு வன்மத்தை, விஷத்தை, வெறுப்பை கக்கியிருப்பாரோ அதே மாதிரியான வெறுப்பை நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கக்கியிருக்காரு. என்ன பின்னணி இது? எதனால சாட்டை துரைமுருகனுக்கு இவ்வளவு வன்மம், இவ்வளவு கோபம்? எதனால, என்ன விஷயத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில் ஒரு ஆடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகனுக்கு அனுப்பிய ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ ஃபைல். அதுல என்ன குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னா, தொடர்ச்சியாக நீங்க இடையூறு பண்ணிட்டு இருக்கீங்க. சாட்டை துரைமுருகன் அவர்கள் கட்சிக்கு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. மாலி அப்படிங்கிற ஒரு நண்பர், மாலி அப்படிங்கிற ஒரு பர்சன் என் மீது அன்பு கொண்டிருப்பான். மதுரையை சேர்ந்த மாலி என் மேல அன்பா இருப்பான். நீ ஏதாவது ஒன்று பேசி விட்டு போயிடுற, ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டு போயிடுற. ஏன்னா நான் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வளர்ச்சிக்கு நீ தடையா இருக்க. உனக்கு யூடியூப்ல தான் பேசணும், உனக்கு அதுதான் வேலைன்னா தனியா போய் பண்ணு. ஆனா எனக்கு கீழே இருந்து இந்த வேலையை நீ தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காத, என்ன கீழே இழுத்து விடுற வேலையை நீ தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காதன்ற குற்றச்சாட்டை, ஒரு கோவத்தை சீமான் சாட்டை துரைமுருகன் வெளிப்படுத்தியிருப்பாரு. அந்த மாலி யார் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர், மதுரையை சேர்ந்தவர். விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு ரொம்ப அறியப்பட்ட முகம் தான் மாலன் அப்படிங்கிற அந்த தோழர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, எதனால மாலி இதில் இன்வால்வ் ஆறாரு, இந்த சாட்டை துரைமுருகன் இஷ்யூ என்ன சாட்டை துரைமுருகன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு தொடர்பான ஒரு காணொலியில மாலின் அவர்கள் பேசியிருக்காங்க, ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க. யூஸ்வலாவே இந்த பொங்கல் சமயத்துல ஜல்லிக்கட்டு தொடர்பான டிஸ்கஷன், குறிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு இது தொடர்பான டிஸ்கஷன் ரொம்ப அதிகமா நடக்கிறத நம்ம பார்த்துட்டே இருப்போம். தமிழ்நாடு எரப்டானதை நம்ம பார்த்தோம். அப்போ ஜல்லிக்கட்டு தொடர்பாக மதுரை, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் அந்த பகுதிகளில் கலாட்டா சேனல்ல இருந்து போய் சில இஷ்யூஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றாங்க. குறிப்பாக அங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள் மாடு அவுக்க கூடாது, ஜல்லிக்கட்டுல கலந்துக்க கூடாது, மாட்டை பிடிக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு, சாதி ரீதியான ஒடுக்குமுறை போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கு கலாட்டா டீம் அங்க போது அங்க பலரையும் நேர்காணல் செய்யறாங்க. ஜல்லிக்கட்டுல ஜாதி இல்லைன்னு ஒரு தரப்பு, ஜல்லிக்கட்டுல நிகழக்கூடிய பிரச்சனை என்னன்னு பேசக்கூடிய தரப்புல இருந்து விசிகாவை சேர்ந்த மாலின் பேசுறாரு. அங்க ஜல்லிக்கட்டுல என்ன இஷ்யூஸா நடந்திருக்கு, அந்த பகுதிகளில் ஜல்லிக்கட்டுனால நடந்த கொலைகள் என்ன, மாடு வெட்டப்பட்டிருக்கு, பட்டியல் சமூக மக்களால மாடை அவிழ்க்க முடியுமா, அங்க போய் காலை அடக்க முடியுமா, இல்ல ஜாதி இருக்கா இல்லையா அப்படின்ற தலைப்புல மாலின் விழாவாரியாக பேசியிருப்பாரு. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த பகுதிகளில். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த விளையாட்டை விளையாடக்கூடாதுன்ற பிரச்சனை தொடர்ச்சியாக அங்க போயிட்டு இருக்கு. அந்த பேக்ரவுண்ட்ல தான் கலாட்டா டீமும் போறாங்க. அதுல மாலின் அங்க இருக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனையை அட்ரஸ் பண்றாரு. இந்த பிரச்சனையை வச்சு சாட்டை ஒரு வீடியோ போடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அந்த வீடியோல பேசியிருக்காரு. அதுல முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது ரொம்ப ஒரு எதிரியை எப்படி நம்ம விமர்சனம் செய்வோமோ, எவ்வளவு மோசமாக எப்படி கொச்சைப்படுத்துவோமோ, இல்ல பிலோ த பெல்ட் விமர்சனங்கள் எல்லாத்தையுமே சாட்டை துரைமுருகன் அந்த வீடியோல வச்சிருக்காரு. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கம் என்ன, கிட்டத்தட்ட அவர் பீட்டா சீட்டா அப்படின்றாரு. பீட்டாவா இவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சீட்டாவா. ஏற்கனவே அவர் எப்படிலாம் திருமாவர்களை விமர்சனம் செஞ்சு வீடியோலாம் போட்டிருந்தாரு நம்ம பார்த்திருக்கோம். அதுவும் திருமாவை ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் செய்வதற்கு யாரெல்லாம் இருப்பாங்களோ, ஏர்போர்ட் நிறுத்தி இல்ல ரோட்ல போறவங்க வரவங்கலாம் கூப்பிட்டு வச்சு ரொம்ப மோசமாக திருமாவை கொச்சைப்படுத்துற மாதிரி பல காணொலிகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நபர் தான். சோ இந்த இடத்துலயும் அதே பாட்டனை ஃபாலோ பண்றாரு. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜல்லிக்கட்டுல ஜாதியே கிடையாது அப்படிங்கிற முதல் கருத்தை ஒரு முத்தை உதிர்க்கிறார். ஜல்லிக்கட்டுல ஜாதியே கிடையாதுன்னு. இது தமிழ்நாட்டில் இருக்க எவன் காலம் இந்த பூவெல்லாம் சுத்தவே முடியாது. ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நடக்கிற காலகட்டத்திலேயே அது நடக்கக்கூடாதுன்னு புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சண்டை போட்டு இருந்தாரு. ஏன் கிருஷ்ணசாமி சண்டை போட்டாரு, எதனால ஜல்லிக்கட்டு கிருஷ்ணசாமி சொன்னார் அப்படின்னா, தென் தமிழகத்துல இருந்து கிருஷ்ணசாமி வராரு. தென் தமிழகத்துல ஜல்லிக்கட்டு மாடு அடக்கிறதுல, ஜல்லிக்கட்டு பிரச்சனையில நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் கண்கூடா பார்த்திருக்காரு. அவர் கேட்ட ஒரே கேள்வி, மாடை நீ வாங்க வளர்ப்ப சண்டை போடுவ, மாடை மேய்க்கிறது யாரு, நீ மாடை வாங்கி வளர்ச்சி நீ ஃபாரின்ல போய் உட்காந்துட்டு இருப்ப, இங்க மேய்ச்சிட்டு ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களா இருக்கான், அவனை நீ என்ன இடத்துல சேர்த்துட்டு இருக்க, அவங்களுக்கான ஸ்கோப் எங்க அப்படின்ற கேள்வியை டாக்டர் கிருஷ்ணசாமி முன்னிச்சிருந்தார். கிருஷ்ணசாமி மீது இன்னைக்கு பலருக்கு பல விமர்சனம் இருக்கலாம். ஆனா இந்த விவகாரத்துல யாருமே அதுல முரண்படவே முடியாது. ரொம்ப சிம்பிளாங்க, இங்க சென்னையில இருந்து பல ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு டைமும் மதுரை, அவனியாபுரம், பாலமேடு இந்த இடங்கள்லாம் போய் ஜல்லிக்கட்டை கவர் பண்ண போவாங்க, அலங்காநல்லூர்லாம் போவாங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸ்ட யார்கிட்ட நம்ம பேசணுமே எல்லாம் பயந்து போய் தான் வந்திருப்பாங்க. ஐயோ பயங்கரமா கேஸ்ட் இருக்குது, எதுல இருந்து மாடை கொண்டு வரதுல இருந்து, விடுறதுல இருந்து, அவுக்கிறதுல இருந்து, அந்த காலை அடக்கிறதுல இருந்து, அந்த மாட்டை பிடிக்கிறதுல இருந்து, இது பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ்ட் நெக்ஸஸ் இருக்குன்றதை எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அது தெரியும். இதுதான் உண்மையும் கூட. அது இப்போ இந்த இடத்துல அப்படியே பல நேக்கா பல உருட்டுலாம் உருட்டி இருப்பாரு. அப்போ ஜல்லிக்கட்டுல ஜாதி இருக்குன்றது உண்மை. அப்ப ஏன் தமிழ்நாடு மக்கள் போராட்டினாங்க, ஏன் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தமிழ்நாடே ஒன்று திரண்டுச்சு, ஏன் சென்னையில கூடுனாங்க, ஏன் ஒட்டுமொத்த மக்களும் வந்தாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு அடையாள போராட்டம் தான். அது ஜல்லிக்கட்டு மட்டும் வேணும், ஜல்லிக்கட்டு கொடுத்துட்டா எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்,
அப்படின்னு அந்த ப்ரொடெஸ்ட் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த காலகட்டம் ரொம்ப குரூசியலான காலகட்டம் தமிழகத்துக்கு. இது வரைக்கும் தமிழகத்துல நம்ம அறியப்படாத முகங்கள், கேட்காத குரல்கள் எல்லாம் அதிகமாக ஓங்கி ஒழித்து கொண்டிருந்த காலம் அது. நம்ம வந்து ஒரு மிக 2 பெரிய ஆளுமையை தான் தொடர்ச்சியாக சந்திச்சிருக்கு தமிழ்நாடு. ஒண்ணு கலைஞர் கருணாநிதி, இன்னொன்னு ஜெயலலிதா. இந்த 2 பேரும் இல்லாத ஒரு மாநிலமாக மத்திய அரசு, பாஜக அரசினுடைய ஒரு ஆட்டம். பாஜக இங்க வந்து ஒரு பப்பட் கவர்மெண்ட் நடந்துட்டு இருந்த ஒரு பீரியட் அது. அதிமுக அவ்வளவு குழப்பம், ஓபிஎஸ் இபிஎஸ் கிடையே சண்டை, ஜெயலலிதா இல்ல, இன்னொரு பக்கம் கருணாநிதி இல்ல, இப்படி ரொம்ப ஒரு மோசமான காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்தது. அப்போ இந்த பீரியட்ல மக்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம ஒரு எலக்டட் கவர்மெண்ட் இருக்கு, அது ஒழுங்கா வேலை செய்யல, தொடர்ச்சியாக ஏதோ ஒரு அழுத்தங்களை குறிப்பாக ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துட்டே இருக்கு. மீத்தேன் எடுக்கிறாங்க, நீட்டை கொண்டு வராங்க ஒன்றிய அரசு. அதே காலகட்டத்தில் தான் ஜல்லிக்கட்டும் வருது. அப்போ அந்த காலகட்டம் அப்படின்றது தொடர்ச்சியாக ஒன்றிய அரசனுடைய அடக்குமுறையிலேயே தமிழ்நாடு சந்திச்சு, தமிழ்நாடு அதை எதிர்த்து கேட்க முடியாத ஒரு முதல்வர் இல்லாத காலகட்டமாக இருந்தது. நமக்கான ரெப்ரசன்டேட்டிவே இல்லாத ஒரு காலகட்டமாக அது இருந்தது. அதிமுக அப்ப எதிர்கட்சியாக இருந்தாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கு. அதிமுக அவ்வளவு பிரச்சனை. அப்பதான் ஹெச் ராஜாவோட குரல்லாம் தமிழ்நாட்டிலே கேக்குது. தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா இவங்க எல்லாம் வளர்ற காலகட்டம் அதுதான். அப்போ அப்படியான காலகட்டத்துல மக்கள் எல்லாரும் பாஜகவுக்கு எதிராக திரும்பி நடத்திய போராட்டம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். அதுவும் ஜல்லிக்கட்டு கொடுத்துருங்க, ஜல்லிக்கட்டு தான் நாங்க எல்லாரும் ஒன்று சேர்றோம், அப்படி கிடையாது. தமிழ்நாடு தனியா எங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. எங்களுடைய ஸ்டேட் வேற, எங்களுடைய பாலிசி வேற. எங்க மேல நீங்க ஏதாவது ஒடுக்குமுறை நிகழ்த்தினீங்கன்னா, எங்களை அடக்குமுறை செஞ்சீங்கன்னா நீங்க திரும்பி கேள்வி கேட்போம். உங்களுடைய அடக்குமுறை எதிர்த்து நாங்கள் கொஸ்டின் பண்ணுவோம். அதை நாங்க ஓட விடுவோன்றதுதான் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்டினுடைய அதனுடைய மோட்டோ என்ன. அதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அதை அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். அது வெறும் ஜல்லிக்கட்டு, மாடு பிடிக்கணும், தமிழர்களுடைய விளையாட்டு அப்படின்ற போராட்டம் கிடையாது. தமிழ்நாட்டின் மீது நீங்க ஏதோ ஒரு ஒடுக்குமுறையை நிகழ்த்துறீங்க, எங்களுடைய உரிமையை பறிக்கிறீங்க அப்படின்னா அதை எதிர்த்து நாங்க போராடும். அதனால இல்ல பிரச்சனையே இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. ஜல்லிக்கட்டுல 1000 பிரச்சனைகள் இருக்கு, கோளாறுகள் இருக்கு. பட் அதை நாங்க சரி செஞ்சுப்போம், அதை நீங்க பண்ண தேவையில்ல. அந்த விளையாட்டையே புடுங்கிறதுன்றது சரி கிடையாதுன்ற அளவுல தான் தமிழ்நாடு அந்த ப்ரொடெஸ்டை முழு மூச்சாக செஞ்சது. அதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே பிரச்சனை நடக்கல. இப்ப வந்து விசிகா மாலின் வந்து சாதி பிரச்சனை தூண்டுறாரு. அதாவது ஜல்லிக்கட்டுல பிரச்சனை இருக்கு, சாதி இருக்கு, சாதிய பாகுபாடுகள் இருக்கு, அதனால நாங்களாம் வந்து இப்பெல்லாம் வெறுத்து போயிட்டோம் அப்படின்னு மாலின் சொல்றாரு. அதை வைத்து தென் மாவட்டங்கள வந்து கலவரத்தை தூண்டுறாங்க. விசிகா வச்சிருந்தோன்னு அப்பட்டமா போய் சொல்றாரு. அதாவது ஒரு பிரதிநிதித்துவத்தை கேட்கறதும் ரெப்ரசன்டேஷன் வேணும், எல்லா சாதிகளும் இன்வால்வ் ஆகணும். ரொம்ப சிம்பிளா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாதான் அந்த பிரச்சனையை நம்ம சரி செய்ய முடியும். எனக்கு வந்து உடம்புல வந்து பிரச்சனை, ஹார்ட்ல பிரச்சனைனா, ஆமா ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, அப்பதான் நம்ம ஏதாவது பைபாஸ் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணி அதை சரி பண்ணலாமான்றதை நம்மளால உறுதிப்படுத்த முடியும். ஆனா அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலே நீ வந்து ஒரு குற்றவாளி, ஜாதி இருக்குன்னு சொன்னாலே நீ வந்து ஒரு மோசமானவன், ஜாதி கலவரத்தை தூண்டுற அப்படின்னா சாட்டையினுடைய நோக்கம் என்ன, சாட்டை திரும்பனுடைய அவருடைய எண்ணம் என்ன? நீ வந்து இந்தியாவில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ வந்து ஆன்டி நேஷனல், நீ தேசத்துக்கு விரோதமானவன். பிரதமர் ஏன் இப்படி பண்றானா நீ வந்து ஆன்டி நேஷனல். இல்ல ஏங்க நாடு இப்படி இருக்கு, ஏன் பாலிசி எல்லாம் நீ அர்பன் நக்சல். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க எல்லாமே ஜாதியா இருக்கக்கூடிய இந்த நாட்டுல எல்லா இடத்துலயும் ஜாதி ஊடுருவி இருக்கு. ரொம்ப அருமையா ஒரு கேள்வி கேட்டார். அரசாங்கம் நடத்துற ஜல்லிக்கட்டுல எப்படி ஜாதி இருந்துச்சு? அரசாங்கம் நடத்துற இடத்துல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எப்படிதான் அவரால் கேட்க முடியுதுனே தெரியல. அவர் எப்படியா சட்டம் போட்டு கொடுத்துட்டோம்ல, ஏன் ஜாதி ஒழியல? தீண்டாமை வந்து ஒரு கொடுஞ்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்னு நம்ம தான் போட்டோம்ல கான்ஸ்டியூஷன்ல, ஏன் இன்னும் ஒழியலன்னு கேட்கற மாதிரி இருக்கு. அப்போ இவ்வளவு அடிப்படையாக முட்டு கொடுக்கணும், நான் சாதிவாதிகளுக்கு முட்டு கொடுப்பேன், சாதிய பிரச்சனையை அட்ரஸ் பண்ண மாட்டேன், இருக்கக்கூடிய சாதியை களையக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய நபர் என்னெல்லாம் முட்டு கொடுப்பாரோ அந்த மாதிரி கேவலமான கேடுகட்ட முட்டுகள் எல்லாம் அவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. பிரச்சனையே கிடையாது, யாருமே பிரச்சனை, எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. இன்வால்வ் ஆனா அவர் ஏன் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான்? எல்லாருமே இன்வால்வ் ஆயிருந்தா ஏன் இந்த பிரச்சனை வருது? ஏன்னா அது இன்னைக்கு வந்த பிரச்சனை கிடையாது. என்னைக்குமே ஜல்லிக்கட்டை எதிர்க்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டே தான் இருக்காங்க. அவர்கள் வைக்கிற பிரதானமான குற்றச்சாட்டு அப்படின்னா ஜல்லிக்கட்டுல ஜாதி இருக்குன்றதுதான். அதை அங்க பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், இது சாட்டை துறைமுருகனுக்கும் தெரியும். அவர் பேசுறது எல்லாமே பச்சை போய். இதை வழியாக நம்ம ஒரு ஓர்மை செய்வோம், தமிழர்களை நம்ம ஒற்றுமைப்படுத்துவோம், இந்த விளையாட்டை எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுவோம், அதற்கு என்ன முயற்சி எடுப்போம்னு அவருக்கு பேசுறாங்க. தமிழ் தேசியத்தின் வழியாக நாங்க அதை வந்து நிறைவேற்ற போறோம், அதை கொண்டு வர போறோம் அப்படின்னா அதற்காக எல்லாருமே பேசலாம். ஆனா ஜாதிய பிரச்சனை இருக்குன்னு விசிகா சொல்றதுனாலேயே விசிகா தென் தமிழகத்துல ஜாதிய பிரச்சனை தூண்டுன்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இன்னொன்னு சொன்னாரு, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர், மாடு செயலாளர் வந்து எங்களோட பேரை வந்து போடுங்க, எங்களோட மாடை வந்து ஃபர்ஸ்ட் அவுத்து விடுங்க, இந்த தலைக்கட்டு பிரச்சனை இல்ல ஃபர்ஸ்ட் அவுத்து விடுறதுல முதல் மரியாதை செய்யக்கூடிய இடத்துல வந்து பிரச்சனை பண்றாங்க, அதுல பிரச்சனை பண்ணி அவங்களை கொடுக்கலன்னே எங்களை விளையாட்டுல ஒதுக்கிட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்றாங்கன்றாரு. ஆனா அப்படியே சர்காஸ்டிக்கா சொல்றாராம். முதல் மரியாதைனா முதல் மரியாதை பாரதி ராஜா படத்தை பாருங்க. இது வந்து எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அயோக்கியத்தனமான பேச்சுன்றது சொல்லவே முடியல. ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் அவங்களுடைய பிரச்சனை குறித்து எந்த ஒரு புரிதலுமே இல்லாத ஒரு நபர் ஒரு மாநில கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலராக இருக்காரு. அவங்களுடைய வழியை வந்து இவர் கொச்சப்படுத்துறாரு. எங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லைன்னு ஒருத்தர் கேட்கும் பொழுது அந்த இடத்துல போய் நீங்க வந்து முதல் மரியாதை படம் பாருங்கன்றாரு. அதாவது இந்த பிரதிநிதித்துவ தொடர்பாக
விசிகாவினுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய காலகட்டத்துல 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவ்வளவு வலுவாக தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அப்படி இருந்தும் கூட அவங்களுடைய கொடிக்கம்பம் வெட்டி சாய்க்கப்படுது. நாம் தமிழர் கட்சியினுடைய கொடிக்கம்பம் எங்கேயாவது வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கா? இது வரைக்கும் அந்த பிரச்சனை அவங்க எதிர்கொண்டிருக்காங்களா? நிச்சயம் கிடையவே கிடையாது. அப்போ திருமா மீது இருக்க வெறுப்பு எங்கேருந்து வருது அப்படின்னா, முழுக்க முழுக்க சாதினால வந்திருக்கு. அப்போ இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெறும் சாதி அப்படின்ற ஒரே காரணத்தினால, ஒரே அடிப்படையை வைத்து அவர்களை புறம் தள்ளுகிற வேலையை இன்னமும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊர்கள் இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் கேட்கறாங்க, முதல் மரியாதைக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அப்படியே எந்த ஒரு கூச்சமும் இல்லாம அப்படியே ஒரு பொய்யை வந்து அவர் அப்படியே அடிச்சு விட்டுருப்பாரு. எந்த அளவுக்கு மோசமான ஒரு சாதிகள் இறுக்கம் கொண்ட மனிதர்களாக நாம இருப்போம் அப்படின்னா, அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிளா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானே சொல்லலாம். இன்னைக்கு சீமான் வந்து ரொம்ப சப்ஜூனியர் தான். நம்ம தொல் திருமாவளவன் அவர்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜூனியர் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சு நீங்க நான் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர், நான் தமிழ்நாட்டு முதல்வர் ஆனா எல்லாமே சரியாயிடும் எல்லா மேடையிலையும் அவர் பேசிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக திருமா இருக்காரு. ஆனா திருமாட்டின் அந்த டிமாண்டே முன்வைக்க முடியல. திருமா வந்து முதல்வர், திருமா தான் முதல்வர் வேட்பாளர் யாராவது சொல்ல முடியுமா? இல்ல அவரை கிளைம் பண்ணிக்க முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மாநிலம் சாதிய எண்ணங்கள் கொண்ட, சாதிய வெறி கொண்ட மனிதர்கள் இருக்காங்க. இதனாலதான் திருமாவால அதை கிளைம் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கூட கிடையாது. இது திராவிட மண்ணாச்சே, இது வந்து பெரியார் மண்ணாச்சே, ஏன் ஒழிக்கல அப்படின்னா திருமா எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கு, அதுதான் ஒரு உகந்த சித்தாந்தமாக இருந்திருக்கு. மற்ற மாநில கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு பெட்டரா இருக்கு. அதற்கான அந்த பாதையில தொடர்ச்சியாக தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் அதுக்கு நம்மளுடைய விளக்கம். அப்போ திருமா தன்னை ஒரு முதல்வராக கிளைம் பண்ணிக்க முடியாது. ஆனா நேற்று வந்து சீமான் கிளைம் பண்ணியார் அப்படின்னா அதுதான் இருக்கக்கூடிய சாதிய இறுக்கத்தை காட்டுது. அப்போ இங்க சாதியே இல்ல, சாதிய பிரச்சனை கிடையாது, விளையாட்டுல வந்து சாதி கிடையாது, முன்னாடி இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் ஊர்ல இருந்துச்சு, இப்ப ஜல்லிக்கட்டுல இல்லைன்னு சாட்ட சொல்றது எல்லாமே அப்பட்டமாக சாதிவாதிகளை காப்பாற்றக்கூடிய செயல் தான். இன்னைக்கு தொடர்ச்சியாக சாதிவாதிகளை கேள்வி கேட்கிற எல்லாத்தையும் மழுங்கடிக்கிற வேலையும் இவர்களே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாதிய பேரை போடக்கூடாது, அட்லீஸ்ட் அந்த ரிலீஃபாவது இருக்கணும். அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக, திராவிட இயக்கத்தின் சாதனையாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த கட்சியினுடைய தலைவரே சொல்றாரு, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரே சொல்றாரு, ரோஷினி நாடார்னு போட்டுக்கிறாங்க, குடிப்பேரை போட்டுக்கிறாங்க, இதுல என்ன பிரச்சனை? நானே என் குடிப்பேரை போட்டுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அதை பத்தி வருத்த போறீங்கன்னு சொல்றத அவரே என்டாஸ் பண்றாரு. இன்னைக்கு வந்து சாதி மறுப்பு திருமணங்களை ஒரு மூவ்மெண்டா செஞ்ச இயக்கம் அப்படின்னா திராவிட இயக்கம் தான். நீ வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணலாம், அதற்கான உனக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்குறேன், சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு நான் வேலையில முன்னுரிமை கொடுக்குறேன்ற சாதி மறுப்பு திருமணம், சாதியை ஒழிப்பதற்கான எல்லா முயற்சியும் மேற்கொண்டது பெரியார் வழி வந்த திராவிட இயக்கங்கள் தான். அப்போ அது எல்லாமே மோசம், அது எல்லாமே கேவலமான கட்சி, நாங்க தான் வந்து உங்களுக்கு மாற்ற கொடுக்க போறோம்னு சொல்லி அப்பட்டமாக ஒரு சாதியவாதி எப்படி பேசுவானோ அந்த மாதிரி வந்து வெறுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலே இவர் தொடர்ச்சியாக கக்கிட்டே வராரு. இந்த விவகாரத்திலையும் ரொம்ப ஏளனமாக, ரொம்ப நக்கலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் மாலின் குறித்து ரொம்ப தவறாக பேசியிருக்காரு. இதை தான் சீமானவர்கள் கண்டிச்சிருக்காரு. திருமாவை திட்டுவதுதான் அவன் வந்து நான் கட்சியில வச்சிருக்கேன், அதுதான் அவன் வேலையான்றதெல்லாம் கேட்டிருக்காரு. ஆனா இவங்க எப்படி ஆப்ரேட் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையா இருக்கு. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் திராவிட இயக்கம் செய்த சாதனைகள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் சாதி மழுங்கடித்த விஷயம் தான். அப்போ அதை எல்லாருமே கூர்த்துட்டு அவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜாதிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா ஜாதிய பிரச்சனைன்ற ஒன்னே இல்ல, முன்னாடி இருந்துச்சு, பல விளையாட்டுகள்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போற போக்கில் சொல்றாரு. முன்னாடி ஜாதி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பலரினுடைய உழைப்புகளால் ஜாதி வந்து இப்போ குறைக்கப்பட்டுருச்சு, இப்பெல்லாம் வந்து பெருசா இல்லை அப்படின்றாரு. யாருப்பா அந்த உழைச்சது? யாரு எங்க சைட்ல இருந்து யார் உழைச்சா? நீ வந்து நாங்க பலரை வச்சிருக்கோம், முப்பாட்டன் வச்சிருக்கோம், பெரிய பாட்டனுக்கு பாட்டெல்லாம் வச்சிருக்கோம், அவங்க எல்லாம் உழைச்சாங்களா? யார் உழைச்சா? அந்த இடத்துல வந்து அப்படியே நேக்கா பெரியார் வழிவந்த திராவிட இயக்கத்தை, அதனுடைய ஆட்சியாளர்களை, சாதியினுடைய வீரியத்தை குறைத்த எல்லா தலைவர்களும் அப்படியே போற போகல கடந்து போயிடுறாரு. சமயம் அவரோட உருட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். சங்கரலிங்கனார் வந்து தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டுவதற்கு அவ்வளவு பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு உயிர் துறந்து போனார். அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தாரு. அது யார் ஆட்சி நடந்தது அப்படின்னா காங்கிரஸ்ன்றாரு. காங்கிரஸ் வந்து ஒத்துக்கல. அப்ப யார் முதலமைச்சர்னா காமராஜர் அப்படின்றது அப்படியே ரொம்ப நேக்கா அப்படியே கடந்து போயிடுவார், அதான் சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் யார் அதை கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டாங்க, அண்ணா கொண்டு வந்தாங்கன்னு. மொத்தமா தமிழ்நாடுன்னு பேர் வச்சிங்க, வேற யாருக்காவது வச்சிங்க அப்படின்னு இப்படிதான் 19 ரூபாய் ஏதாவது உருட்டுறது தான் இவங்க தொடர்ச்சியான வேலையா செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ இங்க இருக்க சாதியை ஒழித்த நபர்களை புறம் தள்ளிவிட்டு மாற்று அரசியலை பேசுவதாக சொல்லி சாதியவாதி போல பேசுகிற வேலையை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் செஞ்சிருக்காரு. திருமா மீது விமர்சனம் வைக்கலாம். இன்னைக்கு வந்து சீமானவர்கள் திருமாவை பெருசா விமர்சனம் செய்ய மாட்டாரு. என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் சொன்னா சரியா தான் இருக்கணும், இந்த அளவுல தான் அவர் வந்து வச்சுட்டு இருப்பாரு. திருமாவர்களும் பெருசா சீமானவர்களை விமர்சனம் செய்ய மாட்டாங்க. அது ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போல, ரெண்டு பேரும் மாத்தி விமர்சனம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா இவர் தொடர்ச்சியாக திருமாவை பயங்கரமா கொச்சைப்படுத்துற வேலையை செஞ்சிருக்காரு. குறிப்பா ஒரு காணொலி சொல்லணும், திருமாவினுடைய ஒரு பாட்டு கையை கட்டி வாயை பொத்தி அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும், அது அந்த கட்சியினுடைய பாடல். அதை வந்து நையாண்டி செஞ்சிருப்பாரு. அதுல அப்படியே டான்ஸ்லாம் ஆடி மீசையெல்லாம் முறுக்கி திருமா காலம், திருமாவை அசிங்கப்படுத்திட முடியுமான்னு சொல்லி திருமாவை எவ்வளவு ஏளனமாக ஒரு சாதியவாதி எப்படி திருமாவை இழிவுபடுத்துவானோ அப்படி இவர் இழிவுபடுத்தியிருப்பாரு. இதுதான் இவருடைய கட்சிகள் சொல்லிக் கொடுக்குறதா, இல்லை இவருடைய அரசியல் இதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குதா அப்படின்ற கேள்விதான் இதன் வாயிலாக நம்ம முன்வைக்க விரும்புறோம்.
மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.